அண்மை செய்தி. நாடாளுமன்றத்திற்கு வெளியே மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து எதிர்க்கட்சிகள் போராட்டமானது நடத்தி வருகின்றனர். அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். அம்பேத்கர் உருவப்படத்துடன் எதிர்க்கட்சிகள் போராட்டமானது நடத்தி வருகின்றன. அது குறித்த முழு விவரங்கள். சுபா வணக்கம். அமித்ஷா அவர்களை கண்டித்து எதிர்க்கட்சிகள் தற்போது பாராளுமன்றத்துக்கு வெளியிலே அவர்கள் போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். அதற்கு காரணம், நேற்று அமித்ஷா அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்து சர்ச்சையாக மாறியிருக்கிறது. மக்களவையில் நேற்றைய தினம் அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி 2 நாள் விவாதத்தினுடைய முடிவிலே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருந்தார். அவர் பேசும்போது தன்னுடைய பேச்சினுடைய அந்த இடைப்பகுதியில் அம்பேத்கர் 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 என முழக்கமிடுவது இப்போது ஃபேஷன் ஆகிவிட்டது. இதற்கு பதில் கடவுளின் பெயரை இவ்வளவு முறை உச்சரித்திருந்தால் அவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைத்திருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அம்பேத்கரின் பெயரை காங்கிரஸ் எடுத்துக்கொள்வதில் பாஜக மகிழ்ச்சி அடைகிறது. ஆனால் அவர் மீதான உண்மையான உணர்வுகள் குறித்து காங்கிரஸ் பேச வேண்டும் என்ற ரீதியிலும் அவர் கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இந்த கருத்து தற்போது எதிர்க்கட்சிகள் மத்தியில ஒரு பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. இது தொடர்பாக காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளினுடைய எம்பிக்கள் அமித்ஷா அவர்களுடைய கருத்துக்கு அவர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும், வெளிப்படையாக மன்னிப்பு கேட்க வேண்டும், அவர் அம்பேத்கரை குறைவாக மதிப்பிட்டு பேசிவிட்டார் என்ற ரீதியிலே அவர்கள் தொடர்ந்து எக்ஸ் வலைதளத்தின் மூலமாகவும் பேட்டிகள் மூலமாகவும் தெரிவித்து வருகிறார்கள். இது தொடர்பாக ராகுல் காந்தி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றையும் இட்டிருக்கிறார். அதுல மனு தர்மத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அம்பேத்கர் பிரச்சனையாகத்தான் தெரிவார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல மல்லிகார்ஜுன கார்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு பதிவிலே, உள்துறை அமைச்சர் அம்பேத்கரை அவமதித்ததன் மூலம் பாஜக, RSS மூவர்ண கொடிக்கு எதிரானவர்கள் என்றும் அவர்களுடைய முன்னோர்கள் அசோக சக்கராவை எதிர்த்தார்கள் என்றும் இவ்வாறு தொடர்ச்சியாக திமுக மற்றும் காங்கிரஸ் எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்து அமித்ஷா அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என கோரிக்கை வைத்து வருகின்றனர்.